இந்தியாவிலேயே முதல் முறையாக தூத்துக்குடி ஸ்பிக் நிறுவனம் சார்பில் 150.4 கோடி மதிப்பில் மிதக்கும் சூரிய ஒளி மின் நிலையத்தை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் இன்று துவங்கி வைத்தார். இதில் தினமும் 22 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு ஸ்பிக் நிறுவனத்திற்கு முழுமையாக பயன்படுத்தப்படும் என ஸ்பிக் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி முத்தியாபுரம் ஸ்பிக் தொழிற்சாலை உள்ளது. இந்த தொழிற்சாலைக்கு தேவையான தண்ணீர் தாமிரபரணி ஆற்றிலிருந்து தினமும் 50 மில்லியன் கன அடி தண்ணீர் வழங்கப்படுகிறது. இந்த தண்ணீரை தொழிற்சாலை வளாகத்தில் 75 ஏக்கர் பரப்பளவில் 2 குளங்கள் அமைக்கப்பட்டு அதில் 150 மில்லியன் கன அடி தண்ணீர் சேமித்து வைக்கப்பட்டுள்ளன. இந்த தண்ணீரிலிருந்து மிதக்கும் சூரிய ஒளி மின் உற்பத்தி துவங்க நிர்வாகம் திட்டமிட்டு 150.4 கோடி மதிப்பில் 22 மெகாவாட் மிதக்கும் சூரிய ஒளி மின் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் துவக்க விழாவிற்கு நிர்வாக முழு நேர இயக்குனர் ராமகிருஷ்ணன் தலைமையில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு மிதக்கும் சூரிய ஒளி மின் நிலையத்தை இன்று துவங்கி வைத்தார். மிதக்கும் சூரிய ஒளி மின் நிலையம் மூலம் தினமும் 22 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு நிறுவனத்திற்கு முழுமையாக பயன்படுத்தப்படும் என நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்ச்சியின் போது தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி, அமைச்சர் கீதா ஜீவன், அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், தங்கம் தென்னரசு, KKSR ராஜகண்ணப்பன், மேயர் ஜெகன் பெரியசாமி, மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் செந்தில்ராஜ், மாநகராட்சி ஆணையர் சாருஸ்ரீ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஸ்பிக் வளாகத்துக்குள் தமிழக முதல்வர் வரும்போது கட்சி நிர்வாகி தனது குழந்தையுடன் நின்று கொண்டிருந்தவரை அழைத்து அந்த குழந்தையிடம் சால்வை பெற்றுக்கொண்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.